ஸ்டேடியத்திலே தலைவர். அடே அப்பா, பார்ப்பதற்கே ஒரு பிரம்மாண்டமான ஒரு கூட்டம். என் வாழ்நாளிலே இதை பார்த்ததிலேயே மிகவும் மகிழ்ச்சி. இப்படிப்பட்ட கூட்டத்திற்கு காரணகர்த்தாவாக அமர்ந்திருக்கும் நடிப்புலக சக்கரவர்த்தி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும், நடிப்புலக ராஜரிஷி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கும், இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கியிருக்கும் டைரக்டர் பாரத் ராஜா அவர்களுக்கும், மற்றும் உள்ள இயக்குநர்களுக்கும், சக நடிகர்களுக்கும் நடிகைகளுக்கும், வந்திருக்கும் ரசிக பெருமக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு முன்னாலும் பின்னாலும் எத்தனையோ பேர் பேசவிருக்கிறார்கள், பேசினார்கள். அதைவிட நான் மிகச் சிறப்பாக எதையும் சொல்லிவிடப் போவதில்லை. இருந்தாலும் மேடையில் பேசும் பழக்கம் இல்லை, திடீர்னு கூப்பிட்டாரு. இவ்வளோ பெரிய விழாவில் கலந்து கொள்ள வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் என் வணக்கம். நான் அவரை பாராட்டாமல் அவருடைய ஆசீர்வாதம் மட்டும் வாங்கிக் கொள்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். இங்கு வந்திருக்கும் முதலமைச்சர் அவர்கள் டாக்டர் பட்டம் படிச்சுட்டாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் டாக்டர் பட்டம் படிச்சுட்டு முதலமைச்சர் அவர்களுக்கு தெரியும் அந்த டாக்டர் பட்டத்துக்கே தெரியும். அவரை நீ பல பட்டங்கள் வாங்கணும், நீங்களும் வாங்கணும், நடிகர் திலகம் அவர்களே, பாரதி ராஜா அவர்களே, இந்த வீட்டில் இருக்கும் கலைஞர் பெருமக்களே, மதிப்புக்குரிய பத்திரிகையாளர்கள் அவர்களே மற்றும் பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் புரட்சி தலைவர் அவர்களை வாழ்த்தும் அளவுக்கு தகுதி பெற்றவன் அல்ல. எனக்கு பேசும் சந்தர்ப்பம் கொடுத்த விழா குழுவினர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். இந்த விழாவுக்கு தலைமை தாங்கும் பாரதி ராஜா அவர்களே, கலைஞர்கள் சார்பிலும் திரைப்படத்துறை சார்பிலும் பாராட்டுரை வழங்கப் போகும் மக்கள் திலகம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களே, பெரியவர்களே, அமைச்சர் பெருமக்களே, இன்றைய தினம் எனக்கு முன்பாக பேசிய தொழில் சம்பந்தப்பட்டவர்கள் இந்த விழாவை பாராட்டுவதற்கு பதிலாக நன்றி கூறத்தான் கூட்டினோம் என்று சொன்னார்கள். அவர்கள் சொல்வதிலே எவ்வளவு உண்மை இருக்கிறது என்பதை என் போன்றவர்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். சுமார் 7 வருடங்களுக்கு முன்பாக இந்த கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக நாங்கள் இருப்போமா இருக்க மாட்டோமா என்கின்ற சந்தேகம் எங்களிலேயே பலருக்கு இருந்தது. காரணம், ஆட்சியில் இருந்தவர்கள் இந்த தொழிலை ஒருவருக்காகவே நசுக்கிவிட வேண்டும் என்கின்ற கங்கணம் கொண்டு பல இடங்களிலே பலவிதமான கஷ்டங்களை நாங்கள் அனுபவிக்க காரணமாக இருந்தார்கள். இன்றைய தினம் நன்றி கூற வந்திருக்கிறார்கள். அன்றைய தினம் முதல்வர் அவர்கள் அன்றைய தினம் அந்த எடுப்பை எடுக்கவில்லை என்பதற்கு காரணம் டாக்டர் எம்ஜிஆரும் அவருடைய மந்திரி சபையும் என்பதை இந்த சமயத்திலே நான் சொல்லிக் கொள்வதிலே கூறிப்படைகிறேன். அது மட்டுமல்ல, 5-6 வருடங்களுக்கு முன்பாக சுமார் 1400 சினிமாக்கள் தான் தமிழகத்திலே இருந்தன. இன்றைய தினம் சுமார் 2400 சினிமாக்களாக அது வளர்ந்திருக்கின்றன. அந்த வளர்ச்சிக்கு காரணமானவருக்கு பல்கலைக்கழகம் வேறு காரணத்திற்காக டாக்டர் பட்டம் கொடுத்திருந்தாலும் கூட நலிவுற்றிருந்த திரைப்பட தொழிலை அவர் நன்றாக செய்தார் என்பதற்காகத்தான் டாக்டர் பட்டம் கொட்டார் என்று இந்த திரைப்பட உலகம் இன்று தெளித்தெழுந்து வந்து 10 லட்சம் ஜனங்களுக்கு எதிரே முன்னேறி கொண்டு நாங்கள் பாராட்டிக் கொண்டிருக்கிறோம். அவரே அதை செய்யவில்லை என்றால் இன்றைய தினம் தமிழகத்திலே திரைப்படமே இல்லாமல் போயிருக்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கும். அவரை பாராட்டுவதையும் அவரை நன்றி கூறுவதையுமாக ஏற்றுக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்ததற்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம். விழா தலைவர் பாரதி ராஜா அவர்களே, பெருமதிப்புக்குரிய மாண்புமிகு டாக்டர் எம்ஜிஆர் அவர்களே, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களே, மற்றும் போன்ற வந்திருக்கும் கலைஞர்களே, நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, எம்ஜிஆர் என்றால் திரையுலகத்தை பொறுத்தவரை என்பது போல மினிமம் கேரண்டி, அதாவது ஒரு குறிப்பிட்ட தொகை நிச்சயம் வந்துவிடும் அவரை வைத்து படம் எடுப்பவர்களுக்கு என்று ஒரு கணக்கு உண்டு. அது அன்று மட்டுமல்ல, இன்று கூட அவருடைய பழைய படங்களை போடுவதனால் பல தியேட்டர்கள் பிழைத்துக் கொண்டிருக்கிறது, பல விநியோகஸ்தர்கள் பிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் இங்கு குறிப்பிடாமல் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட அவர் திரை உலகத்தை விட்டு சென்றவுடன் நாங்கள் எல்லாம் பயந்தது உண்மை.
ஏனென்றால் இதை போன்ற எங்களுக்கு ஒரு பாதுகாப்பான கதாநாயகன் திரையுலகத்தை விட்டு போகிறாரே என்று நாங்கள் நினைத்தது. காரணம் என்னவென்றால் பல படங்களுக்கு நடுவிலே ஒரு படம் ஓடினால் கூட நம்பிக்கையிலே வாழ்பவர்கள் தான் சினிமாக்காரர்கள். அப்படிப்பட்ட நம்பிக்கையின் அடித்தளத்தில் இருக்கும் எம்ஜிஆர் அவர்கள் திரையுலகத்தை விட்டு போய்விடுகிறாரே என்று நாங்கள் வருந்தினோம். ஆனால் அதற்கு பதிலாக அவர் ஆழிடத்திலே போய் அமர்ந்து கொண்டு பல படங்களை மினிமம் கேரண்டி, பல படங்கள் ஓடுவதற்கு காரணமாக இருக்கும் பல புதிய திட்டங்களையும் கொண்டு வந்து எங்கள் திரையுலகத்தை காத்து வருகிறார். அவருக்கு நாங்கள் இந்த டாக்டர் பட்டத்துக்காக இந்த பாராட்டு போட்டிருக்கிறோம் என்று பலர் நினைப்பார்கள். எங்கள் திரையுலகத்தை காத்து வரும் அவருக்கு எங்கள் நன்றி கடனை தெரிவிப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது என்பதற்காகத்தான் இந்த விழாவை நாங்கள் ஏற்பாடு பண்ணினோம். இது எங்களுடைய சுயநலம் என்று எடுத்துக்கொண்டாலும் தவறு இல்லை. இந்த ஒரு நல்ல எங்களுடைய இன்று நாங்கள் நல்ல நிலைமையில் திரையுலகம் இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக எங்களுடைய கம்பெனியை பொறுத்தவரும் கடந்த 8 ஆண்டுகள் நடுவிலே படமே எடுக்காமல் இருந்து விட்டுத்தான் திரும்பி நாங்கள் முரட்டுக்காலையிலிருந்து படம் எடுக்க ஆரம்பித்தோம். அதற்கு காரணம் அவர் கொண்டு வந்த புதிய திட்டங்கள் திரையுலகத்தை காத்து வருவதன் தைரியத்தினால் ஆண்டுக்கு 3 படங்கள் 4 படங்கள் என்று நாங்கள் எடுக்கிறதற்கு முக்கிய காரணம் அவர்தான். இதை நான் தைரியமாக சொல்லுகிறேன். இப்படிப்பட்ட எம்ஜிஆர் அவர்களை நாங்கள் எங்கள் நன்றியை தெரிவிப்பதற்காக இந்த விழாவை நாங்கள் எடுத்திருக்கிறோம். இதற்கு குறுகிய காலத்தில் எறும்பு போல சுறுசுறுப்பாகவும், நேற்று இரவு பாரதி ராஜா அவர்கள் படுக்கும் போது 3 மணி, காலையிலே 6 மணியிலிருந்து சுறுசுறுப்பாக வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவர் எடுக்கும் டைரக்டரையும் படத்தை கூட அப்படி வேலை செய்திருப்பாரா என்று எனக்கு சந்தேகம். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் உணர்ச்சியில் தாங்களே வேலை செய்ய ஆரம்பித்தார்கள். எங்கு போனாலும் வசூல் என்று மத்திய உணவு திட்டத்தில் நாங்கள் செய்ய வேண்டும் என்று எண்ணி அதை போய் சொன்னவுடன் அவர்கள் பிரியப்பட்டு 50, 75, 100 என்று கொடுத்தார்கள். யாரையும் நாங்கள் போர் செய்யவில்லை. அவ்வளவு பேரையும் நாங்கள் போய் அன்போடு நினைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று கூட நாங்கள் செய்ய வேண்டும், எங்களுக்கு விருப்பம் இருக்கிறது என்று யாரும் போய் கேட்கவில்லை என்ற ஒரு குறையை தவிர கேட்டவுடனே அப்படி கொடுத்தார்கள். அதை போலவே இந்த விழா ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்று நாங்கள் கூறியவுடன் பம்பாயிலிருந்து கமலஹாசன் என்று பிரத்யேகமாக இதற்காக ஷூட்டிங் கேன்சல் செய்து வந்திருக்கிறார். அதே போல சகோதரி ஸ்ரீதேவி, அப்படி ஒவ்வொரு நடிகரும் தங்கள் தொழிலை கூட ஒத்தி வைத்துவிட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் தங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்று திரையுலகத்தில் வேறுபாடு இல்லாமல் மக்கள் திலகத்துக்கு வாழ்த்து தெரிவிக்கிறோம் என்று சொன்னவுடன் நடிகர் திலகத்தில் இருந்து அத்தனை பேரும் தங்கள் விருப்பத்தோடு இங்கு வந்து அமர்ந்திருக்கிறார்கள். இது ஒரு எலிட் ஃபங்க்ஷன் என்று சொன்னால் அது மிகையாகாது. இப்படிப்பட்ட ஒரு நல்ல விழாவை ஏற்பாடு செய்வதற்கு உதவியாக வந்த பாரதி ராஜா அவர்களுக்கு நான் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்ளும். அவர் தான் இதற்கு பிள்ளையார் சொல்லி போட்டார். இந்த மாதிரி ஒரு நல்ல கோடான கோடி மக்களுடைய வாழ்த்தை அவருக்கு பெரிய வாழ்த்தாக இருக்கும் என்று கூறி எம்ஜிஆர் அவர்கள் வாழ்க வாழ்க என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டெஸ்டினி சரித்திர நாயகன் அண்ணன் திரு எம்ஜிஆர் அவர்களே, இன்று நீங்கள் பாராட்டப்படுவது இந்த தமிழக மண் எவ்வளவு அதிர்ஷ்டம் செய்துள்ளது என்பதை நான் பார்க்கிறேன். 1925ஆம் ஆண்டிலே பொப்பில் இருந்து இன்று நீங்கள் பதவியில் இருக்கும் காலம் வரை இந்த தமிழ் மண் மிகச் சிறந்த அட்மினிஸ்ட்ரேட்டர், மிகச் சிறந்த பெரியவர்களை தன்னுடைய தலைவர்களாக ஏற்றுக்கொண்டு வந்துள்ளது என்பதை நான் காண்கிறேன். 39 ராஜாஜி அவர்களும், பிறகு பிரகாசம் அவர்களும், பிறகு காமராஜ் அவர்களும், பிறகு பேரறிஞர் அண்ணா அவர்களும், பிறகு நீங்களும் பதவியேற்ற காலத்திலே இந்த மண்ணிலே என்ன முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது 60வது ஆண்டு நிறைவு விழாவின் போது, காமராஜர் அவர்களுடைய 60வது நிறைவு விழாவின் போது எஸ் பாட்டீல் அவர்கள் சொன்னார்கள், தி மேன் ஆஃப் டெஸ்டினி என்றார்கள். அதைத்தான் நான் இங்கு கூற விரும்புகிறேன். இந்த மனிதாபிமானியாக நீங்கள் விரிந்து அந்த மனிதாபிமானின் பலத்தை இந்த நாடு ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஆகவே இந்திய நாட்டிலே தமிழ் மண் மிக உயர்ந்த மண், தமிழ் மண் மிக அதிர்ஷ்டவசமான மண். அதனாலே தான் இங்கு மிகச் சிறந்த அறிவாளிகளை நாம் பெறுகிறோம். நடிகர் திலகம் பத்மஸ்ரீ அப்பா அவர்களே, மக்கள் திலகம் டாக்டர் பெரியப்பா அவர்கள், இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் முன்னாடி நான் ஒரு கத்துக்குட்டி தான். அது மட்டும் இல்லாம பெரியவரை வாழ்த்துறதுக்கோ புகழ்றதுக்கோ நான் வயசுல ரொம்ப சின்னவன். இருந்தாலும் அவர் புகழ் வாழ்க வளர்க என்று கூறி
விடைபெறுகிறேன். வணக்கம். நட்புடைய புரட்சி தலைவர் அவர்களுக்கும் நடிகர் தலைவர் அவர்களுக்கும் திரு பாரதிராஜ் அவர்களுக்கும் மற்றும் பெரியவர்களுக்கும் ரிஷிக பெருமக்களுக்கும் வணக்கம். டாக்டர் பட்டம் கிடைக்கிறதுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி சொல்வதும் வணக்கம். புரட்சி தலைவர் இந்த டாக்டர் பட்டம் கிடைக்கிறேன், நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த மாதிரி இன்னமும் நிறைய பட்டங்களும் பரிசுகளும் அவருக்கு கிடைக்கணும், நல்ல ஆரோக்கியத்தோடையும் இருக்கணும்னு ஆண்டவரை பிரார்த்தனை பண்ணுறேன். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.